ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நவராத்திரி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நவராத்திரி டே 1. நான் நேற்றே போட்டுருவோன்னு பார்த்தேன் வீடியோ, எனக்கு டைம் இல்லை, அதனால இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நவராத்திரிக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து வேர்க்கடலை சுண்டல் பண்ணணும், கோதுமையில் ஒரு ஸ்வீட் பண்ணணும், தயிர் சாதம் பண்ணணும். தயிர் சாதம் ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரியும், அதனால் நான் தயிர் சாதம் வீடியோ போடலை. தயிர் சாதம் வந்து படைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணும்போது வச்சுக்கலாம். இதில் வந்து வேர்க்கடலை என்ன பண்ணியிருக்கேன், நான் நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்து நல்லா தெரியும் பாருங்க, நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது தாளிக்க எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்க கேரட் துருவல், அந்த மாங்காய் இதெல்லாம் கூட நீங்க போட்டு பண்ணலாம். ஆனா நெய்வேத்தியமா பண்ணும்போது நம்ம சிம்பிளா பண்ணலாம். பொடி கூட நீங்க போட்டுக்கலாம், பொடி வறுத்து நுணுக்கி கூட வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பொடி போடாம தான் உங்களுக்கு ஈஸியா பண்ணி காமிக்க போறேன். வேர்க்கடலை ஊறுறது ரொம்ப முக்கியம். பச்சை வேர்க்கடலைன்னா உரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதாவது தோலோட இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிலக்கடலை வாங்குனீங்கன்னா உரிச்சி எடுத்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரி சுண்டல் தாளிக்கலாம். சுண்டலுக்குன்னு கடையில நம்ம வாங்கும்போது அவங்க காய வச்சு தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்க ஊற வச்சீங்கன்னா நல்லா சீக்கிரம் நமக்கு வெந்து கொடுத்துரும். இது ஊற வச்சு மட்டும்தான் வச்சிருக்கேன், இன்னும் நான் வேக வைக்கல. இப்ப தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வேர்க்கடலை ஒரு கப்பு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு தாளிக்கிறோம், பெருங்காயம் தாளிக்கிறோம், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தாளிச்சுக்கிறோம், கருவேப்பிலை போட்டுக்கிறோம், தேங்காய் இறக்கும் போது போட்டுக்க போறோம், கொத்தமல்லி தலை தூவும் போது இறக்கும்போது தூவி இறக்க போறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும், அதனால கொஞ்சமா லெமன் விட்டுக்கோங்க, ரொம்ப விடணும்னு இல்லை. நான் ஒரு பழம் எடுத்து வச்சிருக்கேன், சும்மா ஒரு 5-6 சொட்டு இந்த ஒரு கப்புக்காக விடுவேன். இவ்வளவுதான். இதுக்கு தேவையான உப்பு அவ்வளவுதான். இதை வந்து நம்ம எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். முதல்ல வேர்க்கடலையை நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுருங்க. இந்த கடலைக்கு தேவையான உப்பை போட்டு ஒரு 2 சவுண்டு வைங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிட்டோம், வேர்க்கடலை வந்து டக்குன்னு வெந்துடும், ஏன்னா ஊற வச்சதுனால. இப்ப நான் குக்கர்ல வேக வச்சுட்டு காமிக்கிறேன். சட்டி வச்சுட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுக்கு தாளிக்க தேர்த்து கடுகு போட்டுக்கிறோம். இப்ப உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வேக வச்ச வேர்க்கடலை, உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம், அதனால உப்பு நீங்க போட வேண்டியதில்லை. இதை நல்லா வதக்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்ப கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். இப்ப ஸ்டவ்வை நிறுத்திட்டு இந்த பாருங்க, இவ்வளவுதான் எலுமிச்சம்பழம் புளிறேன். ஏன்னா இதுல புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் இருந்தாதான் வேர்க்கடலை நல்லா சப்புன்னு இல்லாம இருக்கும். இதுதான் நவராத்திரிக்கு நம்ம பண்ண டே 1க்கான சுண்டல், வேர்க்கடலை சுண்டல். நம்ம வந்து நவராத்திரியில டே 1ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நிலக்கடலை சுண்டல் பண்ணிட்டு அடுத்தது வந்து கோதுமையில ஏதாவது ஒரு அல்வாவோ ஒரு இதுவோ ஏதோ ஒன்று பண்ணணும் கோதுமையை வச்சு. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னைக்கு சம்பா ரவை கோதுமை எடுத்திருக்கிறேன். அதுல வந்து ஒரு கேசரி பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அல்வா பண்றதுக்குலாம் டைம் நிறைய எடுக்கும், நெய்யும் நிறைய தேவைப்படும். கேசரிக்கு வந்து சம்பா ரவை கேசரி பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து தயிர் சாதம், சம்பா ரவை கேசரி, நிலக்கடலை சுண்டல் 3மே நைவேத்தியமா நீங்க வச்சுக்கலாம். இப்ப இதுல வந்து சம்பா ரவை கேசரிக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத, என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சம்பா ரவை 1 கப் எடுத்துருக்கேன். நீங்க எந்த கப்ல எடுத்துருக்கீங்களோ அந்த கப்புக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். வெள்ளம் போட்டோம்னா பொங்கல் மாதிரி வந்துடும், அதனாலதான் நான் வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நெய் தாளிக்கிறதுக்கு அதுக்கு வந்து முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் வாசனைக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட் நம்ம போட போறோம், அதனால சால்ட் எடுத்து வச்சிருக்கேன். பால்ல வேக வச்சீங்கன்னா இதுக்கு வந்து 1 கப்பு சம்பா ரவை எடுத்தீங்கன்னா 4 பங்கு தண்ணி ஊற்றணும், அப்பதான் நல்லா வேகும். இதை வறுத்துட்டு தான் நம்ம செய்ய போறோம், அதனால 4 பங்குக்கு நான் 2 கப்பு பாலும் 2 கப்பு தண்ணியும் ஊத்திக்க போறேன். இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்திரலாம். இப்ப நம்ம பார்க்க போறது கோதுமையில சம்பா ரவை கோதுமை வச்சு ஒரு கேசரி. அதுக்கு நெய் போட்டுக்கோங்க. இப்ப இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க.
இப்போ ரவை போட்டுக்கோங்க. இது நல்லா இந்த நெய்யிலே பொரிஞ்சிரும் உங்களுக்கு ரவை. இதுக்கு கலர்லாம் நீங்க சேர்க்க வேண்டாம், ஏன்னா இதுலயே நமக்கு கலர் கொடுத்துருவோம். அதனால நமக்கு கோதுமையில பண்றோம் அப்படிங்கறதுனால வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. அல்வா கலரு, லெமன் கலரு, ஃபுட் கலர் எதுனாலுமே நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா வெள்ளை கலர்ல தான், வெள்ளை கலரு இந்த மாதிரி பண்ணுவாங்க, அதனால நான் கலர் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கலர் சேர்த்துக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இது ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, இந்த நெய்யில போட்டோடனே பொரிஞ்சுது பாருங்க, தெரியும் வெள்ளை வெள்ளையா ஆயிடுச்சு பாருங்க, பொரிஞ்சிருச்சுல. இந்த டைம்ல நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். எந்த கப்புல நீங்க ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்புல 2 கப்பு தண்ணி ஊத்திக்கிறீங்க. தண்ணியில இது வெந்தோடனே வெந்துடும் கொஞ்ச நாளில. இது தண்ணி எல்லாம் இழுத்துக்கும் நல்லா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா கெட்டியாயிரும். இப்ப நம்ம 2 கப்பு தண்ணி ஊத்திருக்கோம், பால் இன்னும் ஊத்தணும். இந்த ரவை வேகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்ப வந்து 1 கப்பு பால் ஊத்துறோம். இது வேக வேக ஊத்துங்க, அப்பதான் உங்களுக்கு போதும்னா நீங்க பாலை கூட நிறுத்திக்கலாம். ஏன்னா சில ரவை வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அது பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி இழுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பொடியா இருக்கிற சம்பா ரவை வந்து தண்ணி ரொம்ப தாங்காது. அதனால பாத்துக்கிட்டு நம்ம இப்ப வந்து 2 கப்பு தண்ணியில வேக வச்சுட்டு 1 கப்பு, அதை எந்த கப்புல எடுக்கிறோமோ அந்த கப்புல திருப்பி 1 கப்பு பால் ஊத்திருக்கேன். இது வெந்தோடனே பார்த்துட்டு சொல்றேன், திருப்பி பால் ஊத்துறேனா இல்லைன்னா இதோட நிறுத்திக்கிறேனான்னு பார்த்தேன். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க சொல்றது. இன்னொன்னு, பால்ல கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. நீங்க அதை தண்ணியில வேக வச்சுட்டீங்கன்னா, வறுத்தோடனே தண்ணியில வேக வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமே ரவை வெந்துடும். அதுக்காக தான் இந்த ஐடியா பண்றது. பிகினர்ஸ்க்காக தான் இந்த டீட்டெயிலாம் நான் சொல்லி தரேன். இடையில கிண்டி விடுங்க, பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, நல்லா பால்லையும் நல்லா வெந்துட்டு இருக்கு, தண்ணிலையும் வெந்து இப்ப பால்லையும் வெந்துட்டு இருக்கு. இன்னொரு கப்பு பால் ஊத்திக்கலாம். நம்ம 1 கப்புக்கு கம்மியா தான் இருக்கு. மொத்தம் 4 கப்புல கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் கம்மியா இருக்கும், அந்த அளவு நான் பாலும் தண்ணியும் சேர்த்து ஊத்திருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டும். அது கட்டி பாருங்க, இப்பவே வெந்துருச்சு. ரவை வறுத்ததுனால நல்லா வெந்துருச்சு. இது என்ன பண்ணாலும் முடிச்சுட்டு தான் இருக்கும். ரவை வறுத்துட்டு இது வந்து அல்வா மாதிரியும் நீங்க கிண்டலாம். ஏன்னா ஊற வச்சுட்டு நீங்க வந்து இதே ரவையை வந்து தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படி ஒன்று ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோட நீங்க மிக்சியில அடிச்சு அல்வாவும் கிண்டலாம். நம்ம வந்து டைம் இருக்காது. நானே பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போடுவோன்னு பார்த்தா முடியல, இன்னைக்கு காலையில தான் பண்றேன். இப்போ நம்ம உங்களுக்காக செஞ்சு காமிச்சிட்டு இப்போ லேட் ஆகுறதுனால டே 1ல கொஞ்சமா கேசரி பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஐடியா பண்ணேன். பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரவை கோதுமை அல்வா வந்து ப்ராசஸ் கொஞ்சம் மெனக்கடணும். மாவுலையும் பண்ணலாம். கோதுமை மாவை நல்லா நெய்ல வறுத்துட்டு நீங்க அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நல்லா ஒரு 3 கப்பு 1 கப்பு ரவை மாவு எடுக்கிறீங்கன்னா நெய்ல நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கும் நீங்க பால் ஊற்றியும் பண்ணலாம், தண்ணி ஊற்றியும் பண்ணலாம். இந்த மாவை கொட்டி கிண்டிட்டு நல்லா கெட்டி பதமா வந்தோடனே சர்க்கரை சேர்த்து கலர்லாம் சேர்த்துட்டு நீங்க அதுவும் கிண்டலாம். நெய் நிறைய சேர்க்கணும், அதுக்கு நெய்யும் கொஞ்சம் இதுவும் சேர்த்துக்கலாம், எண்ணெயும் கலந்து கூட நீங்க சேர்த்துக்கலாம். அது மாதிரி அல்வாவும் செய்யலாம். கோதுமையில செய்யறதுனால நான் இதை டக்குன்னு கோதுமை கேசரியும் செஞ்சு காமித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இது பாருங்க, பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு வெந்த அப்புறம் அப்படி எடுக்கும் போதே தெரியும் வெந்தது. இதுல நல்ல எத்தனை கப்பு, 2 கப்பு தண்ணி 1.25, அதான் 2 ஸ்பூனு தான் கம்மியா இருந்தது. 4 பங்குக்கு கரெக்டா ஊத்திருக்கோம். இப்ப வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். எப்பயுமே 1 பங்குக்கு 1 பங்கு போட்டீங்கனாலே சரியா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு நல்லா கூட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1.25 கப்பு எடுத்துக்கலாம். இது ஒன்னே சரியா தான் இருக்கும் உங்களுக்கு. கலர் வந்து உங்க ஆப்ஷன் தான், சரியா? நீங்க வந்து கலர் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு
ஃபுட் கலர் ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம். என்னடா சக்கரை போட்டோன்னே இலகிடுச்சேன்னு பார்க்காதீங்க, அதுக்காட்டி கெட்டி ஆயிரும். இந்த சக்கரை கரையும் இது கெட்டி ஆயிரும். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வாங்கியிருக்கு பாருங்க. இதில் நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமையில் ஒரு கேசரி ஈஸியாக பண்ணிட்டோம். இதை நிறுத்திட்டு பால் இல்லைன்னா தண்ணியிலே செய்யணுன்னாலும் செய்யலாம். 3 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அப்புறம் 1 கப்பு வேணும்னா ஊற்றிக்கோங்க. நான் வந்து பாலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணாலும் கோதுமை கேசரி. இன்னைக்கு நமக்கு டே 1க்கு வந்து கோதுமை கேசரியும் நிலக்கடலை சுண்டலும் பண்ணியிருக்கோம். தயிர் சாதம் வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு. அதனால் நான் கொஞ்சம் தயிர் சாதம் நான் கிளறிக்கிறேன், அது வீடியோவில் வரல. நவராத்திரி ஸ்பெஷல் வந்து டே 1க்கு வந்து நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம், நிலக்கடலை சுண்டல் பண்ணியிருக்கோம், சம்பா ரவை வச்சு ஒரு கேசரி பண்ணியிருக்கோம். இதுக்கு கலர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, அவங்க ஆப்ஷனல் தான். தயிர் சாதம் ஒன்று பண்ணியிருக்கோம். தயிர் சாதம் வீடியோ நான் போடலை, ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்கிறதுனால அதை பண்ணலை. தயிர் சாதம் இது 3ம் தான் இன்னைக்கு வந்து நெய்வேத்தியமாக நம்ம படைக்கணும் டே 1க்கு. டே 2 வீடியோ நாளைக்கு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.